Taste the Daily. இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல வேறு எந்த இடத்திலும் நாங்கள் இந்தளவு சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உணரவில்லை என்று பெண்களே மெச்சிக்கொண்டிருந்த காலகட்டம் என்று ஒன்று இருந்தது. எந்த நேரத்திலும் பெண்கள் தைரியமாக வெளியே வரலாம், நடமாடலாம். அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி, மகளிர் உரிமை ஆட்சி என்றெல்லாம் வெறும் வாயில் வடை சுட்டு கொண்டிருக்கும் இந்த திமுகவின் கையில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த 3வது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருப்பதை பார்க்கும்போது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சமே இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது. எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டு இது பெண்களுக்கான அரசு என்று வாய்க்கூசாமல் பொய் பேசுவதற்கு திமுகவுக்கு தனி தில்லு வேண்டும்தான். திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியும் தன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தனது எக்ஸ் தள அக்கவுண்டில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று பெயருக்கு பின்னால் வைத்துக் கொண்டால் போதுமா? தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டாமா என்று கடுமையாகவே கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் ஓட்டு போடக்கூட உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் இன்று நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களின் ஓட்டுக்களை வாங்க வாய்க்கிழிய பேசும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏன் தவறியது? ரோட்டில் நடந்து செல்லும் பெண்களுக்கு எப்போது என்ன நடக்குமோ என்று தமிழ்நாட்டு குடும்பங்களை அச்சத்திலேயே வைத்திருக்க நினைக்கிறதா விடிய அரசு? பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதாவது நடவடிக்கையை எடுக்குமா இந்த விடிய அரசு? பெண்கள் பாதுகாப்பை முற்றிலும் காம்ப்ரமைஸ் செய்துவிட்டதா திமுக அரசு? இதுதான் பெண்களுக்கான ஆட்சியின் லட்சணமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடமாக மாறுகிறதா தமிழ்நாடு என்று நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் அவலங்களை அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.